ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரிப்பன் பக்கோடா ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம உளுந்து மாவு ரெடி பண்ணிக்கணும். கடாய் சூடானதும் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகணும், ஆனால் நிறம் மாறக்கூடாது. உளுந்து நல்லா சூடானதும் இப்படி கையில் எடுத்து தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். இந்த அளவு சூடானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். அரைச்ச பொடியை ஒரு சல்லடையில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம இவ்வளோ மாவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, மீதியை நம்ம முறுக்கு ஏதாவது செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முழு பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கோம் சேர்த்துட்டு இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவு வறுக்காத பதப்படுத்தாத அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு அரை கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து பொடி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு உப்பு, அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா இன்னும் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயப்பொடி, 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளோ வெள்ளை எள்ளோ சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பூண்டு அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டியை வச்சு இது தேய்ச்சி விட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த திப்பி இல்லாமல் வரும். பூண்டு வாசனை பிடிக்காதவங்க இதை தவிர்த்துடலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு ஸ்பூன் வச்சு முதல்ல நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கையால் நல்லா தேய்ச்சி கலந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமும் ஒரே மாதிரி கலந்து வரும். இப்போ கலந்ததுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பும் காரமும் குறைவாக இருக்குது, 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை பிசைஞ்சிக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் குழகுழனும் இல்லாமல் லேசாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இதெல்லாம் ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்துக்கு இது நல்லா பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடா போடுற அந்த அச்சு எடுத்துக்கலாம். குழலில் எண்ணெய் நல்லா தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் மாவு ஒட்டாமல் ஈஸியாக பிழிய வரும். நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவில் குழலுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம நீல வாக்கில் உருட்டிட்டு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது. போட்ட உடனே கொஞ்சம் மெதுவாக மேலே வர சூட்டில் வச்சுட்டு மாவை நம்ம பிழிஞ்சிக்கலாம். மேலே பிழியாமல் ஒரு 2-3 சுற்று அளவுக்கு மட்டும் நம்ம பிழிஞ்சிக்கலாம். இப்போ பிழிஞ்சிட்டு 1 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா இதை திருப்பி விடுங்க. இப்போ இந்த பக்கமும் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா மறுபக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். இது மாதிரி திருப்பி வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, சுற்றி இருக்கிற பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு, லைட்டாக கலர் மாதிரி இருக்குது. இந்த கலர் வந்த உடனே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ மாவு முழுக்க நம்ம செஞ்சிட்டோம். நமக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம இதை உடச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இது ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் நல்லா மொறுன்னு இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.